பிசிசிஐ இந்த ஸ்பான்சர், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்பான்சர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன வரைமுறை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த வரைமுறையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய கம்பெனி வந்து ஃபாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து ஒரு 300 கோடிக்கு டேர்ன் ஓவர் வச்சுருந்துருக்கணும். அதாவது இல்லைனா ஒரு நெட்வொர்த் வந்து ஒரு 300 கோடிக்காச்சும் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் லீகலாக நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். நிறையா ஃபினான்ஷியல் ஃப்ராடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இவங்க இத்தனை வருஷமாக வந்த பாதையெல்லாம் வச்சு வகுத்திருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்னா, ஒரு 4 கம்பெனிஸ், அதாவது ஒரு 4 வரையறைக்குள்ளே இருக்கிற கம்பெனிஸ் வந்து இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரியல் மணி கேமிங், அதாவது Dream11, த My11 சர்க்கிள், இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கிரிப்டோ கரன்சி, அப்புறம் பெட்டிங், கேம்பிளிங்கு, ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து பப்ளிக் மாரல்ஸ்க்கு, அதாவது அகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த பார்னோகிராஃபி, அப்புறம் பிட்டிங்கு, இதெல்லாம் இல்லாத கம்பெனிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில ஸ்போர்ட்ஸ்வேர் கம்பெனி, பேங்கிங் அப்ளையன்சஸ்ஸு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து ஸ்பான்சர் ரேஸில் வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க.